திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மணிவாசக பெருமான் மலரடிகளில் போற்றி போற்றி. திருவம்பாவை பாடல் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதையொரு வாழ் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதி தாளும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உள்ளன் கோதில் குலத்தரந்தன் கோவில் பேனா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றரையலார் ஏதவனை பாடும் பரிசெலோரெம்பாவாய். சிவபெருமானுடைய திருவடியினை நூல் அறிவினால் நாம் கண்டுவிட முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொன்னமையினால் பரஞானமாகிய திருவருள் ஞானத்தாலேயே உணரப்பெறும் தன்மை அது. அவனுடைய திருமுடியில் நிறைவுறாத பொருள் இல்லை. முந்தைய பாடலில் மாலரியா நான்முகனும் காணா என்று திருவடி திருமுடிகளின் பெருமையை கூறினார். அவற்றின் தன்மையை இங்கு கூறுகின்றார். சொல் ஆதாரம், பொருள் ஆதேயம். சொல்லை ஆதாரமாக கொண்டு பொருள் காண்டல் போல அவனுடைய திருவருளை கொண்டே அவனை காண முடியும். அருள் வடிவான அம்மை ஒருவாள் இருத்தலின் அவ் அருளினாலும் கசிந்த தொண்டினாலும் காணலாம் என்பார். தொண்டர் உளன் ஒரு தோழன் என்றார். திருமேனி ஒன்றல்லன் ஓர் உருவத்தில் இரண்டு திருமேனி சக்திமான் என்று ஓருருவாயினை மானாங்காரத்து ஈர் இயல்பாய் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்திருக்கின்றார். கோயிற் பினா பிள்ளைகால் சிவனுக்கு அணுக்கத் தொண்டர் ஆதலின் அவரிடத்தில் பாடும் பரிசு கேட்கின்றார். என் சொல்லி பாடுகேனே பாட வேண்டும் நான் போற்றி என்றெல்லாம் வினவியும் வேண்டியும் மணிவாசகப் பெருமான் பேரொன்றும் இல்லாதாரை 1000 நாமம் கூறி பாட வேண்டும் என்கின்றார். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று பாடியிருப்பதன்படி எம்பெருமானை பாடுவதில் பெருமை கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலில் நமக்கு சொல்லுகின்றார். திருவடி சொற்கழிந்தது. சொல்லால் அந்த திருவடியை சொல்லிவிட முடியாது. திருமுடி பொருள் முடிந்தது. எனவே திருமேனி ஒன்றில்லை, ஓத உளவாதவன், ஊரும் பேரும் இல்லாதவன், உற்றாரும் அயலாரும் இல்லாதவன், இத்தகைய இறைவனை எப்படி பாடுவது என பணிப்பெண்களை நீராடப் புகும் முன்பு பெண்கள் வினாவுகின்றார்கள் என்றபடி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்ற ஒரு கேள்வியிலே இந்த பாடலை நமக்கு அமைத்து காட்டுகின்றார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம்.